மேலும் ஒரு தற்போதைய செய்தி, சாலை ஓரங்களில் தற்காலிகமாக கொடிக்கம்பங்கள் வைக்க அனுமதி கேட்டால் 1000 ரூபாய் வசூலியுங்கள் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார், அவரிடம் பேசலாம். மதன், இப்போ இந்த கொடிக்கம்பங்கள் தொடர்பான வழக்கினுடைய விவரம் என்ன? நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய அறிவுறுத்தல். தமிழகம் முழுவதும் பொது இடங்கள், மாநில தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளிட்ட சாலைகளில் கொடிக்கம்பங்களை வைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கு, அதாவது 2025 ஏப்ரல் 28 அகற்ற வேண்டும் என ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கடந்த ஜனவரி மாதம் உத்தரவு பிறப்பித்தது. அதன் அடிப்படையில் அரசியல் கட்சிகள், அமைப்புகள் சார்பில் கொடிக்கம்பங்கள் அமைப்பதற்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக மண்டல மற்றும் மாவட்ட அளவில் குழுக்கள் அமைத்து தமிழக அரசும் ஒரு அரசாணை பிறப்பித்தது. அதே போல அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் சார்பில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளுக்காக கொடிக்கம்பங்கள் அமைக்கும் போது சாலையில் தார் சாலை மீதும் சாலை நடுவில் உள்ள சென்டர் மீடியன் பகுதியில் கொடிக்கம்பங்கள் அமைக்கக்கூடாது, 3 நாட்களுக்கு மேலாக கொடிக்கம்பங்கள் வைத்திடக் கூடாது என்றும் விதிமுறைகள் வகுக்கப்பட்டது. இந்த வழக்கு தான் இன்று நீதிபதி இளஞ்செழியன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போ தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் கொடிக்கம்பங்கள் அமைப்பது தொடர்பான அரசாணையும் வழிகாட்டு விதிமுறைகளும் பின்பற்றி வருவதாக தெரிவித்தார். ஆனால் இதை ஏற்க மறுத்த நீதிபதி, அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு சாலை சென்டர் மீடியன்களில் தற்காலிகமாக கொடிக்கம்பங்கள் வைக்கப்படுகிறது, அனுமதியின்றி கொடிக்கம்பங்கள் வைப்பதற்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்தார். அதே போல சாலை ஓரங்களில் கொடிக்கம்பல் வைக்க அனுமதி கேட்பவரிடம் ஒரு கொடிக்கு 1000 ரூபாய் வீதம் வசூலிக்க வேண்டும், இது அரசுக்கு வருவாய் ஈட்டிக் கொடுக்கும் என்றும் தெரிவித்தார். கொடிக்கம்பங்கள் அமைப்பது தொடர்பான விதிகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று அனைத்து துறை தலைவர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்று தலைமை செயலருக்கும் டிஜிபிக்கும் தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதே போல அனுமதியின்றி தற்காலிகமாக கொடிக்கம்பல் வைத்ததற்கு எதிராக நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளுக்கு எதிராக துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் நவம்பர் 12 தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. நன்றி மதன், வழக்கு குறித்த விவரங்களுக்காக.